பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், பிசாசுகளின் மேல் நமக்கு இருக்கும் அதிகாரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் ஒன்றை மறந்து விட்டோம். நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை. ஆகவேதான் இன்றைக்கு நம்ம பிசாசு எனக்கு அப்படி செஞ்சிட்டான், என் எதிர் வீட்டுக்காரன் எனக்கு சேவனை செஞ்சிட்டான், பிசாசு என்ன தூங்க விட மாட்டேங்குது, என் பிள்ளைகள் மூலமா அது செயல்படுது, என் கணவன் மூலமா செயல்படுது, என் மனைவி மூலமா அது செயல்படுது, ஏன் எனக்குள்ளேயே இருந்து அது செயல்படுகிறது என்று சொல்லி ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அல்ல, தேவனை அறிந்த ஜனங்கள் சொல்லுவதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அதிகாரங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வந்தார் என்று வாசிக்கிறோம். பிசாசானவன் நம்மேல் வைத்திருந்த அந்த ஆதிக்கத்தை அவன் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக, அவனுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக, அது மட்டுமல்ல, மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும் வண்ணமாக மனிதனுக்குள்ளாக அவன் புகுந்து அவனுக்குள் பொறாமை, பெருமை, எரிச்சல், கோபம், இச்சை, விபச்சாரம், வேசித்தனங்கள், இப்படி தேவன் அருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் மனுஷனுக்குள்ள வச்சு ஆண்டவருக்கு விரோதமான கிரியைகளை செய்யும்படி அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு எடுக்கும்படிதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். என் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை அவர் சிலுவையிலே அவர் ஒப்புக் கொடுத்தார். சிலுவையின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் அவர் சுமந்து கொண்டார். ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களையும் அவரே சுமந்தார். ஏனென்றால் மனிதன் படைக்கப்பட்டது அவருடைய சாயல். மனிதனை தேவன் பார்க்கிற பொழுது தம்முடைய பிள்ளையாக பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தான் விடுதலை நாயகனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகரை அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். இரட்சகர் எல்லாரையும் அவர் ரட்சித்தார். எல்லாருக்காகவும் அவர் ஒரே பலியை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இப்பொழுது அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தோமோ அன்றே நாம் அவருடைய பிள்ளைகளாகி விட்டோம். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிசாசுகளை துரத்தவும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பொழுது, அவரை அனுப்பின அவருடைய பிதாவாகிய அந்த தேவனையும் நாம் விசுவாசிக்கிற பொழுது, அது மட்டுமல்ல, உன்னதத்தில் இருந்து வல்லமையாய் செயல்படக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிற பொழுது நமக்குள் தேவ ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ராஜ்யம் நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. நாம் அதிகாரம் உடையவர்களாக மாறுகிறோம். நாம் மகிமையுடையவர்களாக மாறுகிறோம். ஏனென்றால் அவரே நம்மை அழைக்கிறார். அவரே அழைப்பது மட்டுமல்ல, அவரே நம்மை பரிசுத்தமும் படுத்துகிறார். அவரே நம்மை நீதிமானாகவும் மாற்றுகிறார். கடைசியாக அவரே நம்மை மகிமையும் படுத்துகிறார். ஏனென்றால் அழைத்தவர் தான் பொறுப்பு. உங்களை அவர் அழைத்திருப்பார் என்று சொன்னார். நீங்கள் இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அதிகாரம். அது என்ன அதிகாரம்? பிசாசுகளை துரத்துவீர்கள். மார்க் 16:17 எடுத்து வாசித்து பாருங்கள். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? பாஸ்டர்ஸுக்கு அல்ல, இவாஞ்சலிஸ்டுக்கு அல்ல, ப்ராஃபட்டுக்கு அல்ல, அப்போஸ்தலருக்கு அல்ல. இது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி. நாம் இதை மறந்து போய்விடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது பிரியமானவர்களே. நாம் அதை விசுவாசித்து பிசாசை எதிர்த்து நிற்போம் என்று சொன்னார் நிச்சயமாகவே அவன் ஓடிப்போவார். உங்கள் குடும்பங்களை அலைக்கழிக்கிற பிசாசுகள் ஓடிப்போகும். உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்த நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போகும். இருளின் அந்தகார கிரியைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை அறிவீர்களோ, அவர் கொடுக்கும் அந்த ஆற்றலும் அந்த வல்லமையும் அந்த அதிகாரம் இடத்தில் உண்டு என்று எப்பொழுது நீங்கள்
அதை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களோ, அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாயினால் பேசுவீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு முன்பதாக அவனால் நிற்க முடியாது. நிச்சயமாக அவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் அழைத்திருக்கிறார். நம்ம அப்படித்தான் அழைத்திருக்கிறார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அவர் நம்மை எப்படி அழைக்கிறாராம், வாருங்கள் ஆசாரியரே, வாருங்கள் ராஜாவை, அப்படிதான் நம்ம அழைக்கிறார். அவருக்கு முன்பதாக இந்த பூமியில நாம் ராஜாவாக இருக்கிறோம், நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். நமக்கு ராஜாவுக்கு என்ன உண்டு? ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. இந்த பூமி ஆண்டு கொண்டிருந்த அந்த பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போயின பிரியமானவர்களே. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களால் எதையும் செய்ய முடியாது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று வாஞ்சியாய் நிற்கிற, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற, விசுவாசமா இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் இருந்து தேவன் வல்லமையாய் செயல்படுவார். உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை, இந்த மகிமையை திரும்ப கொடுக்கும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே சீசரிடத்தில் சொன்னார், பிதா எனக்கு தந்த அந்த மகிமை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பிதா எப்பொழுதுமே தம்முடைய மகிமை யாருக்கும் விட்டுக் கொடுப்பதில்லை சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எனக்கு தந்த மகிமையை நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறேன். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நாம் மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அதை விசுவாசியுங்கள். 1 பேதுரு 5:8 பேதுரு சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிகிறான். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் அடிப்பாடி, அவன் ஏமாற்றுகிறவன், அவன் பொய்யன். சிங்கத்தை போல வேஷம் போட்டு வரக்கூடியவன். உண்மையான சிங்கம் நம்முடைய யூதராஜ சிங்கம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. அவ பாருங்க, அவன் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அவனுக்கு பெயர் மோசம் போக்குகிற பிசாசு, சாத்தான் மற்றும் வலு சர்ப்பம். பிரியமானவர்களே, இந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் ஓடி போவான். சும்மா சொல்லல, அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு தான் சொன்னார். லூக்கா 10:19 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அது பலிக்கும். ஆகவே தான் சங்கீதம் 91:13 சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து செல்வாய், வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். ஆமாங்க, நாம மிதிச்சு போடுவோம். வலு சர்ப்பத்தை நாம் மிதித்து போடுவோம். பிசாசானவன் உங்கள் காலின் கீழே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் நிச்சயமாக ஓடிப்போம். அவனை நம்ம காலி கீழே ஆண்டவர் கொண்டு வந்து போடுவாங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் அதிகாரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள்ள இருக்கிற என் தேவன் மிக பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாகவே அவன் உங்களை கண்டு ஓடுவான். உங்களை கண்டு அவன் பயப்படுவான். உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. உங்கள் குடும்பங்களை தொட முடியாது, பிள்ளைகளை தொட முடியாது, உங்கள் சொத்து ஆஸ்தி எதையுமே அவன் தொட முடியாது. உங்கள் ஆசீர்வாதங்களை அவன் தொடவே முடியாது. அவன் உங்களை பார்க்கிற பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பான். அவருக்கு முன்பதாக பிசாசுகள் நிற்க முடியாது. ஒரு முறை நான் நாசிக்கு பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ, அங்க ஒரு சபையில மீட்டிங்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ மறுநாள் மீட்டிங், சனிக்கிழமை நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். சனிக்கிழமை ஒரு 20 பாஸ்டர்ஸை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த நாசிக் பகுதியில் இருக்கிற முக்கியமான பாஸ்டர்ஸ் ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே மகாராஷ்டிரியன்ஸ், எல்லாமே மகாராஷ்டிராவில் உள்ளவங்க, மராட்டி பேசக்கூடியவங்க. அதுல ஒருத்தர் மட்டும் நேபாளில் உள்ள ஒரு ஊழியக்காரர், அவர் நேபாளி. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஊழியர் மீட்டிங்ல வந்திருந்தபோது, ஊழியத்துல மீட்டிங்ல எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசினதுக்கு பிற்பாடு அவங்க புறப்பட்டு போகிற பொழுது அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஐயா, நீங்க நாளைக்கு அதிகாலையில 5 மணிக்கு நம்ம எல்லாம் ஒரு பிரேயர் வாக் போனோம்.
இந்த ஊரை குறித்து நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த ஊர்ல ஒரு ஏரியாவுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறோம்னா அந்த ஏரியா முழுவதுமாகவே விபச்சாரமும் வேசித்தனமும் நடந்து கொண்டு இருக்கு. இன்னொரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னா அந்த இடம் முழுவதுமாகவே கொலை செய்யக்கூடியவர்களும் கொள்ளையடிக்கிறவர்களும் களவெடுக்கிறவர்களும் அங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னா அங்கே ஒருத்தரை அடிச்சு கொண்டு அதுல பணத்தை கட்டி யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் பணத்தை அள்ளி கொண்டு போகிறபடி அந்த மாதிரியான ஒரு இடங்கள் இருக்கு. இன்னொரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னா அங்கே சிறு பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கை காலெல்லாம் உடைச்சு அவர்களை பிச்சை எடுக்க வைத்து அதுல வரக்கூடிய வருமானங்களை சாப்பிடக்கூடிய நிறைய பேர் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன். கடைசியாக சொன்னாங்க இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன். அது என்ன அப்படின்னா இந்த ஊரையே ஆக்கிரமித்து வைத்திருக்கிற அவங்க வணங்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் இங்கேதான் இருக்குது. அங்க அநேக அகோரிகள் உண்டு, பிணங்களை திங்கக்கூடிய அகோரிகளும் அங்கே உண்டு. அந்த இடத்துக்கு நீங்க வந்து என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம பிரேயர் வாக் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரி போகலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஊழியக்காரருடைய வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்கிறோம், நீங்க அங்க போய் படுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாங்க. ஆனா ஆவியானவர் சொன்னார், இல்ல நீ எனக்கு என்ன செய்ய அப்படின்னா அந்த ஆலயத்துக்குள்ளேயே நீ படுத்துக்கோ, நீ ஆலயத்துக்குள்ள படுத்துக்கோ. அப்புறம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னா, ஐயா அந்த ஹோட்டல் ரூம் இருக்கட்டும், அதை கேன்சல் பண்ணிடுங்க, நான் வந்து உங்க ஆலயத்துல தான் நான் படுத்து தூங்க போறேன், எனக்கு ஒரு 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 கொஞ்சம் தண்ணி மட்டும் எனக்கு கொடுத்துருங்க குடிக்கிறதுக்கு, ஆமா ஒரு பாட்டில் நிறைய எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நானும் என்னை அழைத்து சென்ற ஊழியக்காரரும் நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு இரவு நான் படுக்க போகிற பொழுது எப்பொழுதும் போல நான் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்து தூங்குறேன். தூங்கி கொண்டு இருக்கிறப்போ திடீரென்று பார்த்தோம்னா எனக்கு யாரோ கதவு தட்டுறது போல இருந்தது. ஏன்னா படுத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, தூங்கி திடீர்னு யாரோ தட்டுகிறது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அதை கதவு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா என்னுடைய மார்பு பகுதியில் ஒரு கரம் அப்படியே வந்து, இல்லை எழும்பாத, படுத்துரு, எழும்பாத அப்படிங்கிற ஒரு கை வந்து அப்படியே புஷ் பண்றதை நான் பார்க்கிறேன். அப்போ உடனே நான் உணரப்படுறேன், இது பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆவியானவர் என்ன, ஏன் என்னை எழும்ப விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இல்ல அமைதியா இரு அப்படின்னா. நான் அமைதியா இருக்கிற பொழுது அங்கே அந்த வெளியில கதவை தட்டுறவங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தையை நான் கேட்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மராட்டியில, இந்த ஊழியக்காரர் வந்து ரொம்ப தூரத்திலிருந்து வந்ததுனால அவர் டயர்டா இருப்பாரு, அதனால எழும்ப மாட்டேங்கிறாரு, இருந்தாலும் நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தட்டுறாங்க. ஆனா ஆவியானவர் எழும்ப விடல, அவங்க மறுபடியும் தட்டுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள மறுபடியும் பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க, இவர் வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறாரு, அதனால தூங்கி இருப்பாரு, ஒருவேளை என்ன செய்யலாம், நம்ம வேற கூப்பிட்டு இருந்தோமே, அதிகாலையில நம்ம ஜெபம் பண்ண போனோம், அநேக இடங்களுக்கு நம்ம போகணும்னு இந்த பாஸ்டர் சொல்லியிருந்தோமே, இந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருந்தோமே, இவர் அதையெல்லாம் அறியாம தூங்கிட்டு இருக்கிறாரோ, சரி நம்ம இப்ப என்ன பண்ணலாம், கதவு திறக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு 15 நிமிடம் நின்று அந்த இடத்துல இருந்து அவர்களுக்குள்ள அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. கடைசியாக அவங்க கிளம்பி போகக்கூடிய சத்தமும் எனக்கு கேட்குது. அவங்க தன்னுடைய காரை ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க, அந்த சத்தமும் எனக்கு கேட்குது. சரி அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஐயோ நம்மளை விட்டுட்டு வேற போயிட்டாங்களே, நம்மளை வேற ஆண்டவர் என்னன்னு தெரியல, திடீர்னு எழும்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி நான் எழும்பி டைமை பார்க்குறேன். மணியை பார்த்தா நான் மணி 3:15. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க 5 மணிக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க, 3:15க்கு எப்படி அவங்க வந்தாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, சரி மறுபடியும் என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு குடிச்சிட்டு, ஏன்னா 5 மணி ஆகணும்னு எனக்கு டைம் இருக்கு, சரி ஒருவேளை அவங்க போயிருந்தா கூட நம்ம என்ன செய்யலாம், கூட கொஞ்சம் நேரம் நம்ம தூங்கலாம், 9 மணிக்கு தான் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தண்ணியை குடிச்சு நான் தூங்க நினைக்கிற பொழுது என்னால் தூங்க முடியல. அங்க உருண்டு பார்க்குறேன், இங்க உருண்டு பார்க்குறேன். என் கூட இருந்த ஊழியக்காரன் நல்லா தூங்கி கொண்டு இருந்தார். நான் எவ்வளவு அங்கங்க புரண்டு பார்க்குறேன், எனக்கு தூக்கமே வரல. திடீரென்று பார்த்தோம்னா நான் கண்ணை மூடி அப்படி முழிக்கிற பொழுது என் காலுக்கு முன்னாடி அந்த பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடிய எந்த பெண் தெய்வத்தை சொன்னாங்களோ அந்த தெய்வம் சொல்லக்கூடிய அந்த அசுத்தாவி அந்த இடத்துல வந்து நிக்குது. கரெக்டா என் முன்னாடி நிக்குது, என் காலு கிட்ட நிக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆலயத்துக்குள்ளலாம் பிசாசு வர முடியாது. இல்லைங்க, அது எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் பார்க்க போகிற பொழுது நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல எடுத்து வாசிப்பீங்கன்னா, முதலாவது ஒரு ஊழியம் பார்க்க போன இடத்துல ஆலயத்துக்குள்ள தான் பிசாசு இருந்தது. ஆலயத்துக்குள்ள இருந்தது அந்த பிசாசு கத்தினது, தேவனே நீர் இன்னார் என்பதை நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லி, இல்லையா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அதை அடையாளம் கண்டுபிடிச்சு கத்தினது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள தான் அதால வர முடியாது.
வேற எல்லா இடத்துலையும் அது இருக்கும். சரி, அதை குறித்து இன்னொரு நாள் உங்களுக்கு நான் விளக்கமாக நான் சொல்கிறேன். அப்போ பாருங்க, இந்த இடத்துல எனக்கு உடனே அதை பார்த்த உடனே எனக்கு உடனே பயங்கர கோபம் வரும். ஏன் முன்னாடி வந்து நிற்கிறியா? நான் யாரு தெரியுமா? பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நம்ம அறிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால்தான் நம்மளால பிசாசை துரத்த முடியும். எனக்கு உடனே ஒரு தைரியம் உண்டாகுது. இயேசுவின் நாமத்தில் நான் யாரு தெரியுமா? நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் அதிகாரம் உடையவன். நான் சொன்னேன், இயேசு நாமத்தில் ஓடி போயிரு. சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் நான் திரும்பி பார்க்கிறேன், திரும்ப அதை காணும், அப்படியே மறைஞ்சிருச்சு, காணும். ஆனா ஆவியானவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரே, நாளைக்கு காலையில சர்வீஸ் நடக்கிறப்போ எந்த பிசாசு என்ன இந்த இடத்துல வந்து அலைக்கழிச்சதோ, இந்த இடத்துக்கு வந்து என்னை பயமுறுத்திச்சோ, அந்த பிசாசு என் காலுக்கு கீழே வந்து கிடக்கணும். நாளைக்கு சர்வீஸ்ல அது என் காலின் கீழே வந்து கிடக்கணும். நான் அதை மீட் பண்ணணும். அதே போல சொல்லி நான் படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு சர்வீஸ். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மேற்பட்ட, ஏன்னா நார்மலா வரக்கூடிய கூட்டத்தோட அதிகமான கூட்டம். அவர் பாஸ்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஐயா, இவங்கெல்லாம் ரொம்ப பழைய ஆட்கள், முன்னாடியே வந்தவங்க, அவங்கெல்லாம் திடீர்னு வந்திருக்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாங்க. சபைக்குள்ள இடம் இல்லை, ஃபுல்லா நிறைஞ்சது. அப்ப அவங்க ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க மராட்டியில பாடி ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் அம்மாவும் மற்ற அவங்க குரூப் எல்லாமே பாடிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு ஆவியானவர் சொல்றாரு, இப்ப மைக்க வாங்கி நீ பேசு அப்படிங்கிறார். அவங்க ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறப்பவே டப்புன்னு மைக்கை எடுத்து இயேசு மசீகே நாம் சே அப்படின்னா நான் ஹிந்தியில நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டோன்ன பிசாசுகள் எல்லாம் அங்க இருந்த அநேக வாலிப பிள்ளைகளுக்குள்ள மற்றும் பெரிய ஆண்களுக்குள்ள இருந்த எல்லா பிசாசுகளும் காதுகளை பொத்தி கொண்டு அதையெல்லாம் உருள ஆரம்பிச்சது, கத்த ஆரம்பிச்சு, சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா என் முன்னாடி ஒரு 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 நல்ல ஜெயஜாண்டிகா இருக்கிற ஒரு பொம்பளை, ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு அம்மா. பாவம், அந்த அம்மாவுக்குள்ள இருந்து ஒரு பிசாசு அலைக்கழிச்சு பயங்கரமா ஆக்ரோஷமா கத்திட்டு அங்கிருந்து ஓடி வந்து பட்டுனியா முன்னாடி வந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த உடனே அது சர்ப்பத்தை போல அது என்ன நெளிய ஆரம்பிச்சு. அது நெளிஞ்சு என்னுடைய காலுக்கு கீழே தன் தலையை கொண்டு வந்துகிட்டே இருந்தது. அப்பதான் ஆவியானவர் சொன்னாரு, இந்த பட்டணத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நேத்து இரவு நீ சொன்னியே அதே அசுத்தாவிதான், இந்த உன் காலு கீழே கொண்டு வந்து போட்டுட்டேன், அதுக்கு டெலிவரன்ஸ் பண்ணு, அந்த பொம்பளை கிட்ட இருந்து அதை விடுதலையாக்கு அப்படின்னாரு. ஆமா, அந்த பெண்கிட்ட இருந்து அதுக்கு விடுதலை கொடுத்தேன். பாருங்க, தேவன் விடுதலை, அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தாரு அந்த பெண்ணு. அது சொல்லிக்கிட்டே தான் ஓடிச்சு. இந்த ஊர் முழுவதும், அந்த பட்டணம் முழுவதும் நான் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கேன். நீ எங்க இருந்து வந்தா? நேற்று இரவுலே உன்னை வந்து சந்திச்சேன், இன்னைக்கு நீ என்ன துரத்துறியே அப்படின்னு சொல்லி அது என்ன செஞ்சது, அது கத்தினது. பாருங்க, நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை தான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். நாம் அதிகாரம் பெற்றவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம வீட்டு எடுத்திருக்கிறார். நாம் சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை ஒரு தீங்கு மேற்கொள்ள முடியாது, ஒரு சத்துரு நம்ம நெருங்க முடியாது. ஆக இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், கிறிஸ்துவை குறித்து அதிகமாக தியானிங்கள், இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். இந்த இயேசுவை குறித்து அறிஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுங்கள். உங்களை பயமுறுத்துகிறேன், உங்களுக்கு வியாதியை கொடுக்க நினைக்கிறேன், உங்கள் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய எல்லா பிசாசுகளையும் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அவைகளை உங்கள் வாயில வார்த்தையை சொல்லி இயேசுவின் நாமத்தை கொண்டு துரத்துங்கள். நிச்சயமாக அவைகள் ஓடிப்போம். ஒவ்வொரு விசுவாசிகளும் இதை செய்ய முடியும். ஏனென்றால் நாம் எல்லோரும் சகோதரர்களும் சகோதரியுமாக இருக்கிறோம். யாரும் பெரியவன் சிறியவன் கிடையாது. ஆண்டவருக்குள்ள அவர் எல்லோரும் நேசிக்கிறவர். யாரெல்லாம் விசுவாசம் வைத்தார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இதை கேட்கிற உங்களுக்குமே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பயப்படாதீர்கள், தைரியமா இருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு தாமே நம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you.